சற்று முன் திமுகவில் இணைந்த நடிகை கௌதமி, ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி, அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது, முன்பு பாஜகவில் இருந்த நடிகை கௌதமி 2021 சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடும் திட்டத்தில் இருந்தார். ஆனால் அப்போது அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜிக்கு ராஜபாளையத்தை தர வேண்டியிருந்ததால் கடைசி நேரத்தில் கௌதமிக்கு கைவிரித்துவிட்டது பாஜக தலைமை. கௌதமி பாஜகவை விட்டு விலக இதுவும் ஒரு முக்கிய காரணம். இந்த நிலையில் இப்போது அதிமுகவுக்கு வந்துவிட்ட கௌதமி மீண்டும் ராஜபாளையத்துக்காக காய் நகர்த்த ஆரம்பித்திருப்பதாக சொல்கிறார்கள். 2021 தேர்தலில் ராஜபாளையம் தொகுதி பொறுப்பாளராக நடிகை கௌதமியை பாஜக அறிவித்தது. அதற்காக தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்னதாகவே ராஜபாளையத்தில் வீடு எடுத்து குடியேறிய கௌதமி அங்கேயே தங்கியிருந்து களப்பணியில் கவனம் செலுத்தினார். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே வேட்பாளர் போல தொகுதி முழுவதும் சுற்றி பிரச்சாரம் செய்து வந்தார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் முடியும் முன்பாகவே ராஜபாளையம் பொதுக்கூட்டத்தில் பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கௌதமியை ராஜபாளையம் தொகுதி வேட்பாளர் என அறிவித்ததால் பெருத்த நம்பிக்கையுடன் இருந்தார் கௌதமி. ஆனால் தொகுதி பங்கீட்டின் போது ராஜபாளையத்தை ராஜேந்திர பாலாஜிக்கு எடுத்து கொண்டு விட்டது அதிமுக. இதனால் பாஜக தலைமை மீது அதிருப்தியில் இருந்த கௌதமி கடந்த அக்டோபரில் பாஜகவில் இருந்து விலகினார். அப்போது அவர் எழுதிய விலகல் கடிதத்தில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ராஜபாளையம் தொகுதி பாஜக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட எனக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. அதை நம்பி ராஜபாளையம் தொகுதியில் பாஜகவை வலுப்படுத்த 5 மாதங்கள் பணியாற்றினேன். ஆனால் உறுதியளித்தபடி எனக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என ஆதங்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அதிமுகவில் இணைந்த கௌதமிக்கு கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இதையடுத்து இம்முறை ராஜபாளையத்தில் அதிமுக வேட்பாளராக களமிறங்க கௌதமி ஆயத்தமாகி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளோ அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரான கௌதமி தமிழகம் முழுவதும் கட்சி கூட்டங்களில் பேசி வருகிறார். ஆனால் ராஜபாளையத்தில் நடந்த கூட்டங்களுக்கு மாவட்ட செயலாளரான ராஜேந்திர பாலாஜி கௌதமியை அழைத்து வரவில்லை. கௌதமி மீண்டும் ராஜபாளையம் மக்களுக்கு பரிச்சயமாவதை ராஜேந்திர பாலாஜி விரும்புவதாக தெரியவில்லை. இம்முறைதான் சிவகாசி தொகுதிக்கு மாறினாலும் ராஜபாளையத்தை பாஜகவுக்கு தள்ளிவிடும் முடிவில் இருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி. அப்படி ராஜபாளையம் தொகுதி பாஜக கைக்கு போனால் பாஜகவில் இணைந்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏவான கோபால்சாமி ராஜபாளையத்தில் போட்டியிட தயாராக இருக்கிறார் என்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த முறையும் இவர் ராஜபாளையத்தில் போட்டியிடுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார் கௌதமி. ஆனால் அதற்கு முதலில் பாஜக மறுப்பு தெரிவித்தது. இரண்டாவதாக அதிமுகவும் மறுப்பு தெரிவித்ததால் கோபமடைந்த கௌதமி அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும், அப்படி கௌதமி திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிகப்பெரிய பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. மேலும் இந்த வீடியோ பற்றிய தகவல்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.